சதுரகத்தின் வரலாறு, சதுரக வீரர்கள் மற்றும் போட்டிகளைப் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. இது செஸ் இம்ப்ரூவ்மெண்டிற்கு அவசியமான ஒன்று, ஏனெனில் அது காலத்தால் உருவாக்கப்பட்ட ஐடியாஸ், டாக்டிக்கல் பேட்டர்ன்ஸ் மற்றும் நவீன விளையாட்டை உருவாக்கும் ஸ்ட்ராட்டஜிக் கான்செப்ட்ஸ் ஆகியவற்றுக்கு ஒரு சிறப்பான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. 60,000 பேரை ஒரே ஆன்லைன் சதுரங்க போட்டியில் வீழ்த்திய விஸ்வநாதன் ஆனந்த். 2024ஆம் ஆண்டில் இணையத்தின் மூலம் நடைபெற்ற ஒரு விசேஷமான சதுரங்க போட்டிதான் விஷி வெர்சஸ் த வேர்ல்ட். இந்தியாவின் முன்னணி சதுரங்க வீரரும் 5 முறை உலக சாம்பியனுமான விஸ்வநாதன் ஆனந்த் சிறப்பு ஆன்லைன் போட்டியான விஷி வெர்சஸ் த வேர்ல்ட் நிகழ்வில் 60,000க்கும் மேற்பட்ட எதிரிகளைக் கொண்ட உலக அணியை வீழ்த்தியுள்ளார். இந்த விளையாட்டை இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கலாம். இந்த போட்டி வோட் செஸ் முறையில் நடைபெற்றது. இதில் உலகம் முழுவதும் உள்ள சதுரங்க ஆர்வலர்கள் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு நகர்விற்கும் வாக்கெடுப்பின் மூலம் முடிவெடுத்தனர். ஒவ்வொரு நகர்விற்கும் 24 மணி நேரம் வழங்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கானோர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வாக்களிக்க முடிந்தது. இந்த போட்டியில் உலக அணிக்கு ஐஎம் தானியா சச்சதேவ், ஐஎம் சாகர் ஷா, கோஸ்டியா கவூட்ஸ்கி மற்றும் ஜேம்ஸ் கேண்டி ஆகியோர் பயிற்சியாளர்களாக இருந்தனர். அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து அணியின் நகர்வுகளை செய்தனர். 2024 செப்டம்பர் 30ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் ஆனந்த் வெள்ளை காய்களைக் கொண்டு விளையாடினார். அவர் தனது முதல் நகர்வாக C4 எனப்படும் இங்கிலீஷ் ஓப்பனிங்கை தேர்வு செய்தார். இறுதியாக வெறும் 24 நகர்வுகளிலேயே விஸ்வநாதன் ஆனந்த் செக்மேட் செய்து 60,000க்கும் மேற்பட்ட வீரர்களை எதிர்த்து வெற்றி பெற்றார். இந்த நிகழ்வு 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கேரி காஸ்பரோவ் வெர்சஸ் த வேர்ல்ட் போட்டியின் 25ஆம் ஆண்டு நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த போட்டியில் காஸ்பரோவ் 50,000த்திற்கும் மேற்பட்டோரை எதிர்கொண்டு 62 நகர்வுகளுக்குப் பிறகு வெற்றி பெற்றார். ஒரே மனிதன் ஆயிரக்கணக்கான எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெறுவது சதுரங்க உலகில் அரிதான சாதனையாக கருதப்படுகிறது. இந்த வெற்றி விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களின் அனுபவத்தையும் திறமையையும் மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. இப்பொழுது நாம் அந்த விளையாட்டை பார்க்கலாம். நன்றி.